வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதி நமக்கு 24ஆம் தேதி 2024 5வது மாதம் நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு தான் இப்போது நம்ம கெஸ்ஸிங் பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நடைபெறுது நிர்மல் ட்ரா 381வது ட்ராவாக நடைபெறுது. இந்த 381வது ட்ராவுக்கான கெஸ்ஸிங் தான் இப்போது நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நம்பர்கள் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. முன்னாடி நாள் நமக்கு வந்த ரிசல்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 427 முன்னாடி நாள் ரிசல்ட்டாக வந்திருக்கு. வந்த ரிசல்ட்டுக்கு நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் பிசி வினிங் கொடுத்துருக்கோம், நீங்களே பாருங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ்ஸிங் மெத்தேடில் நம்ம 427 ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ்ஸிங்கில் கொடுத்தது 027 கொடுத்துருந்தோம். இதில் நமக்கு பிசிங்கிறது பாஸ் ஆயிருந்துச்சு. பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்தனால இங்கே கொடுத்துருந்தோம்னா ஃபுல் வின்னிங்கே கிடச்சிருக்கும். டெஸ்ட்டு மிஸ்ஸு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் சிபோர்டு 0வை டார்கெட் பண்ணி தான் அதிகமாக கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். நம்ம கொடுத்த மாதிரியே பிசிங்கிறது நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய நிர்மல் ட்ராவுக்கு கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறுது நிர்மல் ட்ரா. இந்த ட்ராவுக்கு நம்ம இப்போது ஏ போர்டு நம்பர், பி போர்டு நம்பர், சி போர்டு நம்பர்ஸ் நம்ம சேனலில் நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங் நம்பரையும் நீங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில் எடுக்கக்கூடிய நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. 100% வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் நான் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் நமக்கு 9 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் 2க்கு 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி 2க்கு 5 வர்றதுக்கு பி போர்டு வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா சி போர்டில் நமக்கு 6ஆம் நம்பர் வர்ற மாதிரி ஒரு கணக்கு கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா சி போர்டு 6 இல்லாட்டி 1 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுடைய கெஸ்ஸிங்லையும் நம்ம கொடுத்துருக்கிற நம்பரையும் மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக 100% ரெகுலராக வின்னிங் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஒவ்வொரு நம்பரையுமே ஆர்டுவொர்க்கு பண்ணி 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 9 1ங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது. பி போர்டில் 5 0ங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது. சி போர்டில் 6 1ங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே ஃபார்முலாவையும் எப்போதும் கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கெல்லாம் மேட்ச் பண்ணி தான் இந்த ஒரு கெஸ்ஸிங் நம்ம கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நம்பர்கள் நம்ம வீடியோவை உங்கள் நம்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் நம்ம இப்போ எடுத்திருக்கோம். பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு நம்பர்ஸில் மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக இன்றைக்கி வின்னிங் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். அதாவது 9 0 இல்லாமல் ஆட்டமே கிடையாதுங்க. கண்டிப்பாக 9ஆம் நம்பரும் 0வும் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நமக்கு பெருக்கல் மெத்தேடில் என்ன கிடைக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. பெருக்கல் மெத்தேடை பொறுத்த வரைக்கும் முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டு 427 பெருக்கல் 99ன்னு போடுறோம். இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பர் என்ன நம்பர் கிடச்சிருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். 273ன்னு கிடச்சிருக்கு. அப்போது மீண்டும் 2ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் எதுலையாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் மேட்ச் பண்ணி நம்ம இப்போது 3 நம்பர்ஸுக்கு நம்பர்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கக்கூடிய நம்பர்ஸை நீங்களே பாருங்கள். அதாவது மீண்டும் நமக்கு சி போர்டில் 7 வந்துச்சுன்னா 097ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 157ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6 0 6ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7 1 7ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டபுள்ஸ் எதிர்பார்த்திங்கன்னா 7 1 7 6 0 6 157 0 97 அப்படின்னு சொல்லி நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம அதிகமான நம்பர்ஸ் எல்லாம் இன்றைக்கி கொடுக்க விரும்பலை. நான் கம்மியான நம்பர்ஸ் தான் கொடுக்குறேன். இந்த நம்பர்ஸுக்குள்ளே இன்றைக்கி நமக்கு கண்டிப்பாக வின்னிங் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஆர்டுவொர்க்கு பண்ணி நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். இப்போது நம்ம 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். பாட்ஸில் வந்துச்சுன்னா எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் 901 பாட்ஸுன்னு எடுக்கிறேன். 901 ஒரு பாட்ஸு.
905 ஒரு பாட்ஸு நம்ம கொண்டு வந்திருக்கோம். நம்ம அதிகமான நம்பர்ஸ் கொடுக்காம 2 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன். பாட்ஸில் வந்து 509ங்கிறது ஒரு கணக்கில் நமக்கு வரும். பார்த்தீங்கன்னா இது சைட்டாகவே எடுத்துக்கலாம். நம்ம பாக்ஸில் இந்த நம்பரை தான் இப்படியே திருப்பி 905ன்னு கொடுத்துருக்கோம். 509ங்கிறதும் நமக்கு சைட்டாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி ஒரு கணக்கில் கிடைக்கிது. சைட்டாக வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அதிகமான நம்பர்ஸ்லாம் கொடுக்காம 2 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா 901ம் 905ம் பாக்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேட்ச் பண்ணி வைக்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டு 8 வந்துச்சுன்னா எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்கையில் 809ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. 796, 716, 794 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா கலப்பு நம்பர்ஸ் தான் நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய நம்பர்னு பார்க்கையில் 809, 796, 716, 794ன்னு வர்ற மாதிரி கணக்கில் வந்திருக்கு. அதிகமான நம்பர்ஸ் கொடுக்காம நம்ம 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு மொத்தம் ஒரு 8 நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த 8 நம்பருக்குள்ளே இருந்து தான் இன்றைக்கி நமக்கு வின்னிங் நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து நம்பர்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அதே மாதிரி 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய நம்பர்ஸு உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். 4 நம்பர் விளையாடுற நம்பர்கள் நம்ம கொடுக்குற நம்பரையும் உங்கள் கெஸ்ஸுங்களை நீங்கள் எடுக்கக்கூடிய நம்பரை மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வந்து வின்னிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஆடுவருக்கு பண்ணி இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்குறோம். கண்டிப்பாக நமக்கான வின்னிங் வந்து எப்போதுமே மிஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி தான் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் நான் வந்து கொடுக்குறேன். உங்கள் கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி விளையாடுங்க. 100% உங்களுக்கான வின்னிங் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கக்கூடிய நம்பர்லாம் கணக்கில் மேட்ச் பண்ணி வைங்க. 100% உங்களுக்கான வின்னிங் எப்போதுமே மிஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம அதிகமான நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்காம மொத்தம் ஒரு 3 நம்பர்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா 4 நம்பர் விளையாடுற நம்பர்கள் வந்து 70, 97, 79, 01, 59, 05ன்னு வர்ற மாதிரி ஒரு கணக்கு வந்திருக்கு. நமக்கு 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய நம்பர் வந்து ஒரு 3 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக கொடுத்துருக்கோம். பாக்ஸிலையும் ஒரு பெஸ்ட்டு நம்பர்ஸாக எடுத்திருக்கோம். அதாவது நமக்கு இன்றைக்கி நடக்கக்கூடிய ட்ராவுக்கு என்ன நம்பர்ஸ் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் 9, 1, 0, 5 இதுதான் நமக்கு இன்றைக்கி ரிசல்ட்டுக்கு நமக்கு வர வேண்டிய நம்பர். இந்த நம்பரை நீங்கள் மேட்ச் பண்ணி வைங்க. 4 நம்பருக்கே மாற்றி போட்டு நல்ல ஒரு ஃபுல் வின்னிங் கூட எடுக்கலாம். 4 நம்பருக்கு இந்த நம்பரை கூட நீங்கள் பாட்ஸாக எடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா பாட்ஸ் வந்து எடுத்துக்காங்க. 910 இதுக்குள்ளே இருந்தே நமக்கு 3 நம்பர் ஃபுல் வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. மேட்ச் பண்ணி வச்சா கண்டிப்பாக வந்து இன்றைக்கான ஃபுல் வின்னிங் நம்பர் நம்ம கண்டிப்பாக எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கோம். இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம இப்போது ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸில் நம்ம அதிகமான நம்பர்ஸ் கொடுக்காம கம்மியான நம்பர்ஸ் தான் நான் எடுத்திருக்கக்கூடிய நம்பர். உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா வைங்க, இல்லாட்டி வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். உங்கள் கணக்குலையும் இருக்குதான்னு பாருங்கள். இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம வந்து கொண்டு வந்து கொடுக்குறோம். இது கன்ஃபார்ம் நம்பருங்கிறது ஒன்று கிடையாது. ஒரு கெஸ்ஸிங்காக மட்டுமே நான் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா அதாவது ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸில் அதிகமான நம்பர்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்காம மொத்தம் வந்து 6 நம்பர்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த 6 நம்பர்ஸுக்குள்ளே இருந்து தான் இன்றைக்கி வின்னிங் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். 90, 91, 79,
96 59 70ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி நம்மளுடைய கணக்கில் கிடச்சிருக்கு. இதை விட்டால் உங்களுக்கு 05ன்னு ஒரு நம்பர் வர்ற மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. 05 வந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். மொத்தம் நம்ம எடுத்திருக்கக்கூடிய நம்பர் வந்து 7 நம்பர்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த 7 நம்பருக்குள்ளே இருந்து நமக்கு இன்றைக்கி ஏபிபிசிஏசியில் ஆல் போர்டில் நல்ல ஒரு ஃபுல் வின்னிங் இருக்குதுன்னு சொல்லி ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நம்பர்கள் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் நம்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நம்பர்கள் உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபார்முலா வீடியோவும் நம்ம ரெகுலராக கொடுத்துருக்கோம். ஃபார்முலா மெத்தேடையும் எல்லா நம்பர்களுமே பயன்படுத்திக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி ரெகுலராக வின்னிங் எடுக்கணும்னு நினைக்கிற நம்பர்கள் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் ஆயின் மெசேஜ் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்ஸ் அனுப்பி நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணி ரெகுலராக நல்ல ஒரு வின்னிங் எடுக்க முடியும். பார்த்திங்கன்னா 80 98 88 35 10 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆயின் மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபைனல் கெஸ்ஸிங்காக நம்ம 2 மணி 2:10க்கு நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி டியருக்கான கெஸ்ஸிங்கும் 3 ஷோவுக்குமே நம்ம கொடுத்துருக்கோம். ஆல் போர்டு நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் தொடர்ந்து பாஸ் ஆகிட்டு வருது. பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.